हरि हरि हरिमान मूर्ति कोई पूरे नील ऊपरी वेरी 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 ट्रेजेडी கான சாப்படி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்குள்ளே வந்ததே ஒரு பெரிய வியப்பான ஒரு விஷயம் நான். ஏன்னா நிமிர்ந்து நில் தமிழ் தெலுங்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால் வேறு எந்த படம் நடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே தள்ளி வச்சுட்டு விக்டர் ஒவ்வொரு முறை ஃபோனில் ட்ரை பண்ணும்போது இல்லை விக்டர் என் படம் ரிலீஸ் ஆகணும் அதுக்கப்புறம் பேசுவோம்னு தள்ளி வச்சுட்டு விக்டர் அவராக முடிவு பண்ணிட்டார். சார் மீதி எல்லாம் எடுத்துட்டேன், உங்கள் போர்ஷன் மட்டும் தான் பேலன்ஸு, நீங்கள் வந்துட்டீங்கன்னா படத்தை முடிச்சிடலாம். இருங்க நான் வரேனே சொல்லலையே, அதனால் நம்ம அப்புறம் சந்திப்போம் தள்ளி வச்சுட்டே இருந்தேன். ஒரு நாள் ஜிம்மில் சந்தித்தேன் ப்ரொடியூசரை. ஜிம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சார் விக்டர்னு ஒருத்தர் உங்களை ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆமாம் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை அந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் தான் பண்ணார். ஐயோ சிக்கிட்டோமே. இல்லை சார் இதுதான் விஷயம், நீங்கள் பண்ணால் தான் அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் பண்ணால் தான் நாங்கள் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன் அப்படியே அந்த ஜிம்லேருந்து ஆஃபீஸ் தான் போகிறேன், அப்படியே விக்டரை வந்துட சொல்லுங்கள் பேசிடுவோம் அப்படின்னு. விக்டர் வந்தார். அப்போது நான் அவர்கிட்ட தான் சொன்னேன், சார் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது சார், டபுள் லாங்குவேஜ் சிஜி ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருக்குது, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பட வேலைகள் தான் பார்க்கணும், முடிச்சுட்டு வரேன். இல்லை சார் 2 லைன் சொல்கிறேன், கதை மட்டும் கேளுங்க. சரி சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு மகேஷோட கேரக்டரை பற்றி சொன்னார். அதாவது ஒரு வேளாண் கல்லூரியில் படிச்சுட்டு ஊருக்கு வந்து விவசாயம் பார்க்கணும் அப்படின்ற ஆசையில் பேங்க்கில் போய் ஒரு லோன் கேட்குறாரு. சார் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னோடனே அவங்க ஒரு 108 ஃபார்மாலிட்டிஸ், இந்த 10 அடங்கல் ஆரம்பித்து ஒரு 108 ஃபார்மாலிட்டிஸ், இது இருக்கா அது இருக்கா எல்லா பேப்பர்ஸும் கேட்டுட்டு கடைசியில் நீ அன்ஃபிட்டு, ஒரு 20,000 ரூபா கொடுக்குறதுக்கு நீ உனக்கு தகுதி இல்லை, அதனால் நான் நிராகரிக்கிறோம்னு சொல்லி நிராகரிச்சிடறாங்க. வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் பேப்பரில் ஒரு நியூஸ் வருது, அண்டை நாட்டுக்காக நம் தேசத்திலிருந்து ஒரு 20,000 கோடி நிதி கொடுக்குறாங்க அப்படின்னு. ஏன் உள்நாட்டு அதான் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கிறவனுக்கே பசிக்குதுன்றேன், நான் விவசாயம் பார்க்குறேன், எனக்கு ஒரு 20,000 ரூபா கடன் கொடுக்குறதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, அண்டை நாட்டுக்காரனுக்கு 20,000 கோடியை தூக்கி கொடுக்குறீங்க, அப்போ நான் பிரஜை இல்லையா அப்படின்னு ஒருத்தன் எழுந்து நிற்கிறான் அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருக்குது பிரதர், படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை உங்கள் கேரக்டர் சொல்லவே இல்லை, பரவாயில்ல அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே உட்காந்து சரி பேசுவோம், நல்லா இருக்கே கேட்குறதுக்கு, ஒருத்தன் சமூகத்தை பற்றியும் தேசத்தை பற்றியும் பேசுகிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்கு, பேசுங்க அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தார். அதுதான் கடைசி நான் பேசின அந்த வசனம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப என்னை இழுத்தது. சாட்டை கதை கேட்டப்போ எப்படி இழுத்ததோ அதே மாதிரி. அதாவது ஒரு தீவிரவாதியின் தீவிரவாத செயலை விட மிகவும் கொடூரமானது ஒரு நல்லவனின் அமைதி. ஏன்னா நம்மலாம் கடந்து போயிட்டே இருக்கோம், எந்த பிரச்சனை நம்மை பாதிக்காத வரைக்கும் அது நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டே இருக்கும். இனிமேல் நாம் கடந்து போக முடியாது, ஏன்னால் தாண்டி மலையளவு உயர்ந்துருச்சு, தாண்டி போக முடியாது, க்ளீன் பண்ணால் தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு திரைப்படம் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அதனால தான் சரி இவ்வளவு டென்ஷனுக்கு நடுவுலையும் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ரொம்ப நேர்மையான திரைப்படம், நிறைய நிஜங்களை பேசியிருக்காரு. இந்த மாதிரி இயக்குநர்கள் ரொம்ப அரிதாக தான் வராங்க, இந்த மாதிரி இயக்குநர்களை பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. படம் உங்கள் ஆசையோடு மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு இறைவனை வென்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆதார் விக்டர் உண்மையிலே அவங்க இந்த டீமில் கேமராமேன் மட்டும் யோகேஷ் மட்டும்தான் தெரியும், அவர் தான் வரணும்னு சொல்லியிருந்தார். காலையில் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் தான் கனியண்ணனே அதில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரி ஒரு சின்ன படம் கண்டிப்பாக போய் கலந்துக்கணும். ஏன்னா நிபுணர்களுக்கு அப்புறம் நான் ஆடியோ லான்ச்சுக்கு போகிறதில்ல, தவிர்த்துறது. ஒரு சின்ன படம் சரி போய் கலந்துக்கலாம் அப்படின்னா அது அண்ணன் படமும் இருந்ததில் ரொம்ப சந்தோஷம். விக்டருடைய வசனம் உண்மையிலே ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயங்களை சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக அது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிறது ட்ரெய்லர் மூலமாக தெரிய வருது. அதே மாதிரி யோகேஷ் உடைய கேமரா ரொம்ப நானும் ராம் அதுவும் பேசிக்கிட்டு இருந்தோம், 5Dயில் பண்ணியிருக்காங்களா ரெட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னும். குவாலிட்டியாக அழகாக கேரளாவுடைய அழகாக ரொம்ப அழகாக காமிச்சிருந்தது. அதே மாதிரி மகேஷ் இன்னும் நல்லா படங்கள் அடுத்தடுத்து பண்ணி நல்ல இடத்துக்கு வரணும். அதே மாதிரி கேரளாவிலேருந்து தயாரிப்பார் வந்திருக்காரு, அவங்க லோகோவிலேருந்தே அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கேரளாவிலேருந்து வர்ற ஹீரோயின்களை மட்டும் நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டோம், தயாரிப்பாளர்களையும் கண்டிப்பாக நாங்கள் கொண்டாடுவோம் சார். இந்த படம் மூலமாக கண்டிப்பாக ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைப்பார் அப்படின்னு நம்புகிறோம். நல்லாவும் டான்ஸ் ஆடி இருந்தீங்க. அதே மாதிரி எங்கள் கனியண்ணன் வேறு நம்ம கோபி சார் சொன்னது மாதிரி இப்போ படத்தில் வாய்ஸ் ஓவரில் கதை சொல்லணும் அப்படின்னா கனியனை தான் கூப்பிடுவோம். கோழிச்சோடாவிலையும் நான் தான் அவரை கூப்பிட்டு பேசுங்கண்ணே, சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பசங்கள்லேருந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி வாய்ஸ் டப்பிங்கு அவர் தான் கொடுத்துருந்தாரு. வாய்ஸ் ஓவர்லாப்பு டப்பிங்கு நடிக்கிறது அப்படின்னு
இண்டஸ்ட்ரியில் வந்து மணின்னு அலைகிற நேரத்தில் எல்லோரும் கனின்னு அலைகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மணின்னு பேசுகிற நேரத்தில் கனின்னு பேசுறதுலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வாய்ஸ் கொடுக்குறதுல அண்ணனுக்கு நிகர் அவர் தான். ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் ஃபோனில் வருவார், நிற்போம்டா எதிர்த்து நிற்போம் அப்படின்பார். அவரோட பக்கத்தில் இருக்கும்போது தான் இன்னும் அடுத்தடுத்து இங்கே பல பேரை எதிர்த்து போராடுறது பெரிய விஷயமா இருக்குது. ஆடியோவில் ஏதாவது பேசுனா சம்மந்தம் இல்லாமல் யாராவது கம்பேர் பண்ணி கனியை நீ பாண்டியும் சேர்ந்து எங்களை திட்டிங்களான்லாம் பேசுகிறாங்க. அதனால் வந்து யாரும் தாக்குறதுக்காக பேசுறதில்ல, நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறது. அதே மாதிரி சிவா சார் சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு 40 லட்சம் 50 லட்சம் நிர்ணயிச்சிங்கன்னா அதை காட்டிலும் தயாரிப்பாளர்களை சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாக தான் சார் இருப்பேன். கண்டிப்பாக இதை மட்டும் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி எல்லாருமே உங்களுடைய இதுக்கு கடமைப்பட்டிருப்பாங்க. என்னென்னா எல்லா இடத்துலையுமே எல்லா மேடைகளையுமே அறிக்கைகள் மட்டும்தான் நம்ம விடுறோம். அது வந்து அப்புறம் வந்து அந்த அறிக்கைகள் எல்லாமே நிராகரிக்கப்படுற மாதிரியே போயிடுது. இதை சக்ஸஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்கள் சங்கத்துக்கு எல்லாருமே கடமைப்பட்டிருப்போம். இப்போ படங்களில் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள் கம்மியாகிட்டு இருக்குது, நம்ம சங்கங்களில் தான் சண்டை காட்சிகள் அதிகமாகிட்டு இருக்குது. அதை குறைச்சிட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் எல்லாருமே நம்ம சங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த ஆதார் இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய, கோழிச்சோட மாதிரி ஒரு நல்ல படமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த அற்புதமான இந்த நாளில் ஒரு நல்ல படம், அதாவது படங்களில் பல வகைகள் உண்டு. மக்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப படம் எடுக்கிறவங்க இருக்காங்க. மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை திரைப்படமாக எடுப்பது, வெளியிடுவது. ஆனால் மக்களுக்கு எது தேவையோ அதை திரைப்படமாக எடுப்பவர்கள் சிலர் இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆதார் மக்களின் தேவையை பேசுகிற ஒரு படம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ மக்கள் தேவையை பேசுகிற படங்கள், சாமானிய மனிதனுடைய மனதில் இருக்கிற கேள்விகள், அதனுடைய நியாயங்கள், அதனுடைய கோபங்கள், சமூகத்தின் மீது அக்கறை இல்லாமல் அதை செய்யவே முடியாது. அப்படி சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிற படைப்பாளிகள் ரொம்ப சொற்பமாக தான் வர முடியும். ஏன்னா இங்கே உற்பத்தின்றது வந்து, திரைப்பட உற்பத்தின்றது வந்து பெரும் வணிக சமாச்சாரமாக இருக்கிறனால இது மாதிரியான ஒரு அபூர்வமாக அத்தி பூத்த மாதிரி தான் இந்த மாதிரி படங்கள் வர முடியும். அதனால் பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை வந்து மிகுந்த சிரத்தையோட மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போகணும்னு ரொம்ப நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். விக்டரை பற்றி நான் சொல்லணும். விக்டர் டேவிட்சன் அதானே ஃபுல் நேம்? ஆமாம். எனக்கு வந்து விக்டர்னா தெரியும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் நல்ல நண்பர்கள். அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக பாலுமேந்திரா சார்ட்ட நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரை பார்க்குறதுக்கு நான் போவேன். ஸோ இங்கே சூளைமேடு பக்கத்தில் ஒரு ரூமில் அவர் இருந்தார். அப்புறம் இந்த குடம் பக்கத்தில் ஒரு ரூமில் இருப்பார். அங்கே போய் பேசிக்கிட்டு இருப்பேன். அங்கே போகும்போதே அவர் தமிழ் ஷார்ட் ஸ்டோரிலாம் நிறையா படிப்பார். நான் இங்கேருந்து சிறுகதைகள் கொண்டு போவேன். அதை போய் அவங்க ரூமில் உட்காந்து படிப்போம். அப்போயே நாங்கள் கதைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான், நம்ம சசிகுமார், விக்டர்லாம் நல்ல நண்பர்கள். ஸோ விக்டர் அன்னைக்கு நண்பராக இருந்தார், என்னுடைய அன்புக்குரியவராக இருந்தார். இன்றைக்கி இந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு விக்டர் என்னுடைய மரியாதைக்குரிய ஒரு இயக்குனராக இருக்கார். விக்டர், உங்களை நாங்கள் ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறோம். தமிழ் சினிமாவில் நீங்கள் மிகச்சிறந்த இயக்குனராக பல விருதுகளை வாங்கி நல்ல படங்களை நீங்கள் தரணும்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். சமுத்திரக்கனி பற்றி சொல்லணுன்னா, சமுத்திரக்கனி இந்த உலகத்தில் யாருமே கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். இப்படியெல்லாம் ஆட்களை நான் பார்க்குறது ரொம்ப ஆச்சரியம். ரொம்ப யாரை பார்த்தும் பொறாமையே பட மாட்டாப்புல, நெகட்டிவாக பேசவே மாட்டாப்புல. நீர்ப்பறவை படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து எப்படின்னா, காலையில் இந்த உலகத்துக்கே மகாராஜான்னு நினைப்பேன். நான் தானே இந்த உலகத்துக்கே சாயந்தரம் நான் அனாதேன்னு நினைப்பேன். காலையில் இந்த உலகத்துக்கே மகாராஜான்னு நினைப்பேன். சாயந்தரம் பார்த்தா ஐயோ நம்மளை விட்டுருவாங்களோ, பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டுருவாங்களோ அப்படின்னு பயங்கரமாக பயப்படுவேன். அப்படி ஒரு ஆள். அப்போ ஒரு கதையை நம்புறதுன்றது அவ்வளோ சாதாரணமாக நம்ப மாட்டேன். ஏன்னா கதையே நம்பிக்கை தான். இந்த படம் சரியாக வருமா ரொம்ப டவுட் பண்ணுவேன். அப்போ ஒரு கதையை நம்பிட்டு அதுக்கப்புறம் அவநம்பிக்கைக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு பெண்டுலாம் ஆடிக்கிட்டே இருக்கும். இங்கிட்டும் அங்கிட்டும் என்னடா கை தட்டுவாங்களா, சரியாக வருதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நேரத்தில் சமுத்திரக்கனி நீர்ப்பறவைன்ற படத்துக்குள்ளே வந்தாப்புல. ஸோ அந்த தருணத்தில் அந்த கதையை அவர் கேட்டுட்டு எனக்கு சொன்ன விஷயம், நீ உருப்படியான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த படம் பாரு என்ன பண்ண போது பாருன்னாரு. ஆனால் அவர் சொன்ன
எல்லாத்தையும் அந்த படம் பண்ணுச்சு. ஸோ சமுத்திரகனி மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த ஆதார் படத்துக்குள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமையில் என்னோடய நண்பன் ராம், நானும் ராமும் வந்து அமெரிக்கன் காலேஜில் 18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டட்லி ஹாஸ்டல் வாசலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். என்னோடய நண்பர் ராமு, சிவா சார் ப்ரொடியூசரு. சிறுபடங்களை காப்பாற்றணும், சிறுபடங்கள் தான் மக்களுக்கு தேவை, சிறுபடங்கள்ல இருந்தால் பெரிய நட்சத்திரங்கள் உருவாகுறாங்க, சிறுபடங்களை எல்லாருமே புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு நிறையவே உண்டு. போன மேடையில் போய் இந்த ஏஆர் ரஹ்மான் மாதிரி, ஹாரிஸ் ஜெயராஜ் மாதிரியான பெரிய மியூசிக் டைரக்டர்கள் சிறுபடங்களை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது MS விஸ்வநாதன் நாகேஷுக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆருக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் தான் மேதை. இசைஞானி இளையராஜா எல்லா படங்களுக்கும் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பெரிய இசை இதெல்லாம் ஒரு ஏக்கம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஏக்கத்தை அவங்க வந்து புரிஞ்சுக்கிறணும். வருஷத்துக்கு ஒரு 4 சிறுபடம் 5 சிறுபடங்கள் பண்ணால் நமக்கு எவ்வளோ பெரிய பெருமையாக இருக்குது. அந்த படங்கள் அடையாளப்படுத்தப்படும். அடடா ரகுமான் மியூசிக்கு இந்த தென்மேற்கு பருவ காற்றுக்கு இருக்குடா, அப்படின்னா இந்த படத்தில் ஏதோ இருக்குடா அப்படின்னா. ஒன்றும் இல்லை, கிழக்கு சீமையிலேன்னு ஒரு படம், அது சின்ன பட்ஜெட் படம் தானே. அதில் ரகுமான் சாரோட பாட்டு வந்து எந்த அளவுக்கு போய் ரீச் ஆச்சு பாருங்கள். இன்னும் கிராமங்களில் அந்த பாட்டு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ சிறு படங்களுக்குள்ள பெரிய திறமையான இசையமைப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் வரணும். இப்போ சில ஒளிப்பதிவாளர்கள் இருக்காங்க, 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குவாங்க, சின்ன படத்துக்கு வரவே மாட்டாங்க. ஏன்? இது கலை இல்லையா? இது படம் இல்லையா? ஏன் இது குலைக்க மாட்டேன்றீங்க? அப்போ கலைக்கு நியாயம் செய்யணும். கலைக்கு நியாயம் செய்யலைன்னா கலை நம்மளை கைவிட்டுரும். அப்போ சிறுபடங்கள் மூலமாக தான் ஏன்னா இல்லைப்பா, இது உண்மைப்பா, நான் சொல்லி ஆகணும்ப்பா, இந்த மேடையில் சொல்லி ஆகணும். சிறுபடங்கள் மூலமாக தான் பெரிய பெரிய நட்சத்திரங்களே உருவாகுறாங்க. பராசக்தின்ற படத்தில் தானே சிவாஜி கணேசனே வந்தார். இதுதானே உண்மை. அப்போ இவங்க யாருமே அதை கண்டுக்கிறது கிடையாது. ஏதோ அது பாட்டுக்கு ஒரு 3 நாள் ரிலீஸ் ஆகி 4ஆவது நாள் உருவி வெளியில் எடுத்து போட்டுறீங்க. அதுக்கப்புறம் சிடியில் நம்ம தான் எடுத்துக்கிட்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு. சார் நான் ஒரு படம் எடுத்திருக்கேன்னு. அப்போ மக்கள் கவனிக்க வைக்கணும் அந்த படங்களை. அதுக்கு தான் இந்த விஷயத்தையே நான் சொல்கிறேன். சிறுபடங்களின் மூலமாகத்தான் நல்ல கலை, நல்ல சினிமா, மக்களுக்கான சினிமா, விருதுக்கான படங்கள் நல்லா வரும். அதனால் பெரிய யானை கீழே விழுந்துருச்சுன்னா தூக்க முடியாது. ஆனால் அப்படி கிடையாது, ஒரு சின்ன பூ கீழே விழுந்தால் மறுபடியும் எடுத்துக்கலாம், டக்குன்னு மறுபடியும் எந்திரிச்சுக்கலாம், உற்சாகத்தோடு நம்ம வேலை செய்யலாம். இந்த ஆதார் திரைப்படம் மிக முக்கியமான ஒரு படமாக வருன்ற நம்பிக்கை ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கு வந்துருச்சு. இந்த படத்தோட ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாண்டியராஜன் எனக்கு சொன்னாப்புல இந்த படத்தோட ஒளிப்பதிவு, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. சினிமா லாங்குவேஜ் தெளிவாக இருக்குது. இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் என்னோடய வாழ்த்துக்கள், கவிஞருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நான் இப்போ தான் நான் பார்க்குறேன், நல்லா பேசினார். கவிஞருக்கு என்ன வாசம், சிங்கத்தோட பால் தங்க கிண்ணத்தில் தான் காப்பாற்றணுன்னார். நான் அதிர்ந்துட்டேன், என்னடா அது அப்படின்னு. இப்போ சிங்கத்துக்கு தங்கத்துக்குன்னு எதுகை முனைக்கு போட்டுருப்பாரோன்னு நினச்சேன். ஆனால் அது உண்மையிலே தான் அறிவியல் உண்மைன்னு சொல்கிறாரு. ஸோ நல்ல அறிவார்ந்த கலைஞர்கள் இந்த படத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.